வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சேன். இது ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் சார்லி மங்கர். நீங்கள் எவ்வளோ பணம் லூஸ் பண்ணாலும் யூ கேன் மேக் அ கம்பேக். எனக்கு அந்த மாதிரி கம்பேக் பண்ணவங்க நிறைய பேரை தெரியும். பேங்க்ரப்சிலேருந்து 2 வாட்டி 3 வாட்டி பேங்க்ரப்சி கம்பேக் பண்ணவங்களாம் தெரியும். ஸோ ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கம்பேக் பண்ண முடியும், எதுலேருந்து வேணால் கம்பேக் பண்ண முடியும். 2 விஷயத்தை மட்டும் உங்களால் கம்பேக்கே பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் கம்பேக் பண்ண முடியாது. ஒன்று, இன்டெகிரிட்டி. உங்களோட இன்டெகிரிட்டி போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன தலைகீழ நின்னாலும் அது திரும்பி உங்களை நம்ப மாட்டாங்க. 2வது, உங்கள் ரெப்யூட்டேஷன். இந்த மனுஷன் நல்லவன் அப்படிங்கிற ரெப்யூட்டேஷன். இது 2ம் போயிடுச்சுன்னா உங்களால் உலகத்தில் இதை திரும்பி கொண்டே வர முடியாது. வாழ்க்கையில் நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, ரெப்புடேஷனும் இன்டெகிரிட்டியும் பில்டு பண்ணுறதுக்கு 20 வருஷம் மினிமம் 20 இயர்ஸ் இருந்தால் தான் இவன் நல்லவன், இவன் நல்லா சாமி, இவன் ஃப்ராட் இல்லை, இவன் ஏமாற்ற மாட்டான் அப்படின்னு ஒரு ரெப்புடேஷன் வரும். அதுவும் இன்டெகிரிட்டினா கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துருவான், அவனுக்கு இல்லாத பொருள் மேலே அவன் ஆசைப்பட மாட்டான் அப்படிங்கிறது தான் 2. ஒன்று, இந்த மனுஷன் நல்லவன், பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது ஒன்று. 2வது, இந்த மனுஷன் அவனுக்கு இல்லாத பொருள் மேலேயோ பொண்ணு மேலேயோ எது மேலேயும் ஆசைப்பட மாட்டான் அப்படிங்கிறது. இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட் ஒன். ஒரு 20 வருஷம் லைஃப் லாங் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஏர்ன் பண்ணுவீங்க. இது போகிறதுக்கு 20 நிமிஷம் கூட ஆகாது, 20 மினிட்ஸ் கூட ஆகாது. ஒரே தப்பு, ஒரு ஒரு க்ஷணத்தில் அந்த தப்பை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது போச்சு. இதில் இதை தள்ளுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான். உங்கள்ட்ட மற்றவனை பார்த்து பொறாமப்படுறது, என்வி. அவன்கிட்ட இருக்குது என்கிட்ட இல்லை அப்படிங்கிற பொறாமை. அவனுக்கு ஏன் கிடச்சிது எனக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிற பொறாமை காரணத்தினாலேயே நீங்கள் பண்ணக்கூடும். அண்ட் ஒரு பேராசை, ஒரு கிரீடு, அதாவது இது எனக்கு வேணும் அப்படிங்கிறது. இந்த வேணுங்கிறத நீங்கள் நியாயமாக வாங்க முடியும். நீங்கள் நியாயமாக உழைச்சி சம்பாதிச்சிங்கன்னா யாரும் கேட்க போகிறதில்ல. சொசைட்டியில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸை நீங்கள் உடைச்சிங்கன்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. சொசைட்டியில் ரூல்ஸ் போயிடுச்சுன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த சொசைட்டி மரியாதை வேண்டாம் அப்படின்னு தோணிட்டுனா நீங்கள் என்ன வேணால் பண்ணணும். அந்த பேரை நீங்கள் சம்பாதிக்கவே முடியாது திரும்பி. 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த 2 எக்ஸாம்பிளும் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் இதை காட்டும். சத்யம் கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது. ராமலிங்க ராஜுன்னு ஒருத்தர் நடத்திட்டு இருந்தார். அவர் முதல்ல காக்னிசன்ட்டோடய சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். டன் அண்ட் பிராட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற கம்பெனியோடு சேர்ந்து சாஃப்ட்வேர் ஆரம்பித்தார். அவங்க பேசிக்லி பணக்கார குடும்பம். மில்லெல்லாம் வச்சுருந்தாங்க. இவர் பிரதர் சாஃப்ட்வேர் அப்போ தான் பிக்கப் ஆச்சு. இவர் சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பித்தார். அட் ஒன் டைம் இந்தியாவில் நம்பர் 4 கம்பெனியாக, ஹெச்சிஎல்லோட பெரிய கம்பெனியாக இருந்தார். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், சத்யம் கம்ப்யூட்டர்ஸ்னு இருந்தது. ஆனால் ஆசை யாரை விட்டுது? உனக்கு கடவுள் ஒரு பிஸ்னஸ் கொடுத்துருக்கிறார். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கடன் வாங்க வேண்டாம். கடன் வாங்கினா தான் உங்கள் பிஸ்னஸ்க்கு வரும். நீங்கள் உங்கள் பசங்களை ட்ரெயின் பண்ணி இந்த பிஸ்னஸில் வச்சுருக்கணும். நீங்கள் ஒரு ஃப்ரீ ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கூட ஆரம்பித்தார். 1066 கூப்பிட்டா ஆம்புலன்ஸ் நெட்வொர்க் மூலமாக இந்தியா ஃபுல்லாக ஆம்புலன்ஸ் வருது அப்படிங்கிறது இந்த ராமலிங்கராஜு பண்ணது தான். இவர் என்ன பண்ணார்? சத்தியம்லேருந்து பணத்தை திருடி, அது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இவர் ஷேர்ஸை விற்று கடைசியில் இவர்கிட்ட 2.5% ஷேர் கூட கிடையாது. புக்ஸை குக் பண்ணி இல்லாத ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சு அந்த பணத்தை எடுத்து அவரும் அவரோட 2 பசங்களும் சேர்ந்து சத்தியமை ரிவர்ஸில் பண்ணிங்கன்னா மைத்தாஸ்ன்னு அப்படின்னு பேர் வரும். மைத்தாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஹைதராபாத்தில் மெட்ரோ கான்ட்ராக்டை சந்திரபாபு நாயுடோட சேர்ந்து எடுத்துட்டார். மெட்ரோ கான்ட்ராக்டையும் எடுத்துகிட்டு உடனே அந்த மெட்ரோ மட்டும் பண்ணியிருந்தால் கூட ப்ராப்ளம் இருக்காது. இந்த மெட்ரோ சுற்றி இருக்கிற ரியல் எஸ்டேட்டையும் வாங்கிட்டார். நம்ம தான் பெரிய ஆளாக போகிறோம். நாட் ஒன்லி அவர் பணம் போடலை, சத்தியம்லேருந்து திருடின பணத்தையும் போடலை, அதை தவிர லிவரேஜ் பண்ணி வேறு பணத்தை போட்டார். டு சச் அன் எக்ஸ்டென்ட்டு ஒரு 2 வருஷம் அந்த ப்ராஜெக்ட் டிலே ஆனால் கூட அவரால் தாக்க முடியாது, போண்டி ஆகிடுவார். அது மாதிரி ஆகிட்டார். இது பண்ணிகிட்டே இருக்கிறாரு. சத்தியம்ல இவ்வளோ டெபாசிட் இருக்குது,
அப்படி இருக்குது இப்படி இருக்குது. அப்போ யார் என்ன டெபாசிட்லாம் இல்லை, எல்லாம் பொய். ஆனால் இது என்னென்னா, இந்த பொய்யான ஃபிகர் எல்லாம் நிஜமான ஃபிகர் சொன்னால் சத்தியமோட வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது, எக்ஸ்ட்ரீம்லி ஹை. இங்கே பணமே இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா யாருமே அந்த ஷேரை வாங்க மாட்டாங்க. அவரால் கடைசியில் புஷ் கம் டு ஷவ் அவர் ப்ரமோட்டர் ஈக்விட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆனந்த் மஹிந்திரா அப்புறம் என்ன சொன்னார்னா, நான் சத்தியமாக வாங்கிடலான்னு நினச்சேன், மறைஞ்சு டெக் மஹிந்திராவோட மர்ஜர் பண்ணோன்னா இன்னும் பெரிய கம்பெனி ஆகிடுங்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இவர் ஆமாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு புக்ஸே காட்டாமல் படுத்திகிட்டு இருந்தார். கடைசியில் இனிமேல் குக் பண்ண முடியாதுன்னு அவரே செபிக்கு லெட்டர் எழுதிட்டார். கோர்ட்டு கேஸு சிபிஐலாம் நடந்து கடைசியில் கன்விக்ட் ஆகி வெளில வந்தாரா உள்ளே இருக்காரான்னு தெரியாது. அவரோட பேர் கம்ப்ளீட்டாக காலி. இன்றைக்கி நாராயணமூர்த்தி, ஹசீம் பிரேம்ஜி, ஃபக்கீர் சந்த் கோலி அவருக்கு ஈக்குவலாக பேர் இருந்திருக்கணும் இவருக்கு. இவர் இந்த அடித்த பூத்தில் சத்தியமும் போயிடுச்சு, அதை கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி கட்ட வேண்டியவருக்கெல்லாம் பணத்தை கொடுத்து ஷேரை மஹிந்திராவுக்கு விற்று, ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸும் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் இவரும் இவர் ஃபேமிலியும் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாங்க. இது ஒரு பெரிய லெசன். இன்றைக்கி அவங்களால ஒரு சின்ன பிஸ்னஸ் கூட பண்ண முடியாது. ஒரு சமயத்தில் அவர்கிட்ட ஒரு நியர்லி 1,00,000 பேர் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. கோல்டன் பீகாக் அவார்ட் ஃபார் கார்ப்பரேட் கவர்னன்ஸ்லாம் வாங்கியிருக்கிறார். இன்றைக்கி அவர் காணாமல் போயிட்டார். அதே மாதிரி பார்த்தசாரதின்னு ஒருத்தர் எனக்கு நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சாங்க. ஏன்னா அவர் பண்ண தப்ப நாங்கள் கார்விங்கிற கம்பெனியில் நடந்த தப்புன்னு சொல்லிட்டோம். பேசிக்லி என்ன பண்ணிட்டாருன்னா, கஸ்டமரோட அக்கௌண்ட்டில் இருக்கிற ஷேரை பிஓஏ போட்டு பணத்தை பாரோ பண்ணி ரியல் எஸ்டேட்டில் வாடிட்டார். திரும்பி அதே ஆசை தான். கார்விங்கிறது ஒரு சமயத்தில் பெஸ்ட்டு புரோக்கர், பெஸ்ட்டு ஆர்டிஏ ஏஜெண்ட்டாக இருந்தது. ஒழுங்காக ஸ்டடியாக பிஸ்னஸ் பண்ணியிருந்தாருன்னா காசு ஸ்டடியாக வந்துடும். ஒரேடியாக ரியல் எஸ்டேட்டில் போட்டு அடிக்கிறோன்னு நினச்சவர் கம்பெனியாக காணாமல் போயிடுச்சு. பசங்க 2 பேர் சுற்றிட்டுருக்காங்க. வெள்ளையூர் ஜெயிலில் இருக்கார். பசங்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணி தரேன்னு தான் அவர் அந்த தப்பே பண்ணார். இந்த 2 கேஸும் நம்மளுக்கு என்ன சொல்கிறதுனா, ரெப்புடேஷன் அண்ட் இன்டெகிரிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது போயிடுச்சுன்னா உங்களால் திரும்பி சம்பாதிக்கவே முடியாது. இதை மட்டும் விட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.